தூத்துக்குடி மாவட்டம் புன்னகயல் பகுதியில் இந்த தாமிரபரணி தண்ணீரானது தாமிரபரணி பாபநாசத்தில், அதாவது பொதிகை துவங்கி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தாலுகா உட்பட்ட புன்னக்கயல் கடலில் தான் கலக்கிறது. இப்பகுதியில் நம்ம மீனவர் கிராமங்கள் ஒரு 5000க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் உள்ளன. அதாவது திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் பாபநாச அணையில் இருந்து வரும் தாமிரபரணி ஆறு கலக்கின்றன. இப்பகுதியில் புன்னக்கயல் பெரும் பாதிப்பு உள்ளாகி உள்ளது. மேலும் குளங்கள் நிரம்பியதால் திறந்து விடப்படுகின்ற உபரி நீர் புன்னக்கயலை நோக்கிதான் வருகிறது. ஊரை சுற்றி நீரால் சூழ்ந்தப்பட்டுள்ளது. ஊர் துண்டாகப்பட்டு சாலைகள் உடைத்து செல்கின்றன. மேலும் 5000க்கும் மேலான குடும்பங்கள் இங்கே வசித்து வருகின்ற நிலையில் இவருடைய அத்தியாவசிய பொருட்கள் என பால் பாக்கெட், குழந்தைகளுக்கான உணவு, பிஸ்கெட், பிரெட் போன்ற உணவு கிடைக்கவில்லை என்ற ஊர் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகின்றனர். அரசு அதிகாரிகள் யார்கள் முறையாக எங்களுக்கு செயல்படுத்துவது கிடையாது. மேலும் முக்கானையிலிருந்து ஆத்தூருக்கு எனக்கு பெரிய பாலம் கடந்த டிசம்பர் மாதம் மழை வெள்ளத்தின் நடுப்பகுதியில் இறங்கி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு பெரிய வாகனங்களும் செல்ல முடியாத சூழ்நிலை. இதனால் எங்கள் ஊரில் இன்று 3 நாட்கள் பெய்த மழையின் காரணமாக நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மலைகள் அனைத்துமே காட்டாற்று வெள்ளம் அனைத்து வெள்ளமே எங்கள் ஊரில் தான் சூழ்ந்துவிடும். இந்த இரவு மழை பெய்தால் எங்கள் ஊரில் மக்கள், கிராம மக்களை ஒரு மூழ்கும் அபாயத்தில் உள்ளது. அதனால் எங்களுக்கு நாங்கள் பல முறை மனு கொடுத்து எங்கள் ஊரை சுற்றி தடுப்பு சுவர் கட்ட வேண்டும், தூண்டில் விட ஒரு முறையான போட வேண்டும், எல்லாம் சரியில்லாத காரணம் தான் இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறது. மழை வந்தாலே எங்கள் ஊரில் தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆண்டுக்கு நடக்கிறது. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு எப்போதுதான் கிடைக்கும் என இந்த பொதுமக்கள் அச்சத்தில் இருக்கின்றனர்.